எல்லாருமே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நான் ஒருத்தன் தான் சிங்கிளாக வந்து சுற்றிட்டு கிடக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நேராக போய் அந்த லெஃப்ட்டு திரும்பணும்னா தாஜ்மஹால் தெரிஞ்சிருவாங்க. அங்கேருந்து பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள் தாஜ்மஹால் கோபுரம். எங்கே போக போகிறோன்னா யமுனை ரிவருக்கு தாங்க போக போகிறோம். யமுனை ஆறு வந்து இங்கே தான் இருக்குது, யமுனை நதி. அட இது சாக்கடைங்க, பார்க்க தான் நல்லாயிருக்கு. இங்கே எப்படி வந்து பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை. அங்கே பாருங்கள், அதை தெரியுது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். அதுக்கு இடையில யமுனை ஆறு ஓடிட்டுருக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே தாஜ்மஹால் தெரியும், ஆனால் நீங்கள் யாருன்னா பிளாக் தாஜ்மஹால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய 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 கோட்டைகள்லாம் இருக்குது அங்கே ஆக்ராவில். ஆனாலுமே ஆக்ராவில் மக்கள்லாம் ரோட்டு ஓரத்தில் குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வீடு கூட இல்லை, ஏன் ஒரு ரெண்ட் வீடு எடுத்து கூட வாழ்ற அளவுக்கு கூட அவங்க நிலைமை இல்லை. ஆக்ராவில் கல்லறைகள்லாம் பல பல கோடிகள் கட்டியிருக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் ட்ரெயினில் சம்சா விற்று பார்த்துருப்பீங்க, முறுக்கு விற்று பார்த்துருப்பீங்க, டீ விற்று பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம திருநெல்வேலியில் அல்வா விற்று கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் தாஜ்மஹாலுக்கே இதுதாங்க ஒரு இன்ஸ்பயராக வந்திருக்கான். தன்னோட அப்பா அம்மாக்காண்டி ஒரு பொண்ணு வந்து கெட்டின ஒரு மிக பிரம்மாண்டமான கலரை தாங்க இந்த இது. அந்த அங்கே இருக்குது பாருங்கள், அதுதாங்க ஆக்ராவோட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு இடம் விட மாட்டானுவ போல இருக்கு, எல்லா இடத்துலையும் துப்பி வச்சிருக்கானுவன் இருக்கணுவன். நீங்கள் சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க, ஷாஜகான் லவ் எல்லாத்துக்கும் தெரியும், மும்தாஜுக்கு தான் தெரியாமல் போயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ நிறைய இது வரும். ஆனால் மும்தாஜுக்குமே ஷாஜகானோட லவ் எல்லாமே தெரியுங்க. கொஞ்சம் அங்கே பாருங்களேன், என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கானு. போலீஸ்லாம் இருக்கீங்களா இல்லையாப்பா ஆக்ராவில்? காதலுக்கே சின்னவா தாஜ்மஹால், அங்கே கூட நம்ம 90s கிட்ஸு சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கோம். நான் இப்போ ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. டைம் இப்போ கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. நம்ம இங்கேருந்து தாஜ்மஹாலுக்கு தான் ஒரு படி நிறையாக கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட தாஜ்மஹாலுக்கு இங்கேருந்து 5.5 கிலோமீட்டர் சம்திங் வருதுங்க. அடா அங்கே பாருங்க, அங்கே எப்படி நடு ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இதுதாங்க நம்ம இந்தியாவோட நிலைமை. இன்னும் இந்தியா டெவலப் ஆகிட்டு இருந்தாலுமே கிட்டத்தட்ட 1.77 மில்லியன் மக்கள் வந்து இன்ன வரைக்குமே வீடு இல்லாமல் இந்த மாதிரி ரோட்டில் கிடைக்கிற இடங்கள்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. இதில் வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியா வந்து 13வது இடத்துல இருக்குதுங்க. அதுலேயுமே இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷ் தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இது நாடா இல்ல வேறும் காடா, இதை கேட்க நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அவங்க டெவலப் ஆகுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ கூகுள் மேப்பை பார்த்து தாங்க தாஜ்மஹாலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு இந்த ரோட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆக்ராவில். நீங்களுமே தாஜ்மஹால் வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலுமே ஆக்ராவுக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ராவிலேருந்து நீங்கள் வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கே நம்மளை தாஜ்மஹால் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க இந்த ட்ரிப் டு காட் ஹவுஸில். ஆனால் நான் எப்போதுமே நடந்த அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது தான் நான் விரும்புவேன். அதனால தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம தாஜ்மஹால் கிட்டே வந்துட்டோங்க. இன்னும் நமக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு போலீஸ் நம்மளை கூடுதாரு என்னன்னு தெரியல. அட கொடுமையே, இன்றைக்கி தாஜ்மஹாலே க்ளோஸ் ஆங்க. தாஜ்மஹாலுக்குள்ளேயே விட மாட்டாங்களாம். இன்றைக்கி தாஜ்மஹாலில் வந்து இந்த ப்ரேயர் நமாஸ் பண்ணுவாங்களாம். அதனால் எவ்ரி ஃப்ரைடே தாஜ்மஹால் க்ளோஸ் ஆகும். தாஜ்மஹால் எல்லா வெள்ளிக்கிழமையும் க்ளோஸ் என் மூளைக்கு தெரியுங்களா, என் புத்திக்கு புரியாமல் போயிட்டு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஏமாந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது மாதிரி எதுனா ஒன்று நடக்க தாங்க செய்யும். நம்ம அவ்வளோ நெக்ஸ்ட் என்னங்க தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதாங்க. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா நடு ரோட்டில் நிற்கிறோம். நம்ம இன்றைக்கி ஆக்ரா சிட்டியை தான் ஃபுல்லாக தாஜ்மஹால் அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஃபுல் ஆக்ராவுமே நமக்கு டெஸ்டினேஷன் தாங்க. அதனால் ஃபுல் சிட்டியுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நடந்து போய் அப்படியே இந்த ஆக்ராவோட மொத்த சிட்டி பியூட்டி அண்ட் பியூட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண
இன்னைக்கு தாஜ்மஹாலே க்ளோஸ், இன்னைக்கு ஃப்ரைடே வந்து தாஜ்மஹாலும் கூடுதானுவேன். நம்மளை வச்சு எப்படிலாம் காசு சம்பாதிக்க பார்க்கணும் பாருங்களேன். டிராவல் பண்ணியாச்சும் எப்படியாச்சும் மெமரிஸ். பார்க்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்ன நம்ம எங்கே போனாலுமே ஸ்கேமர்ஸாக இருக்க தாங்க செய்வாங்க. நம்ம ஊரில் தொடங்கி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாங்கன்னா நம்மளை ஏமாற்றிக்குன்னு எவனாச்சும் இருக்க தான் செய்வான். வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நம்ம ஸ்கேமர்ஸோட தான் வாழ்ந்தாகணும். அது என்னன்னு தெரிலங்க, எங்கே போனாலும் நம்மளை மட்டும் ஈஸியாக ஏமாற்றி வந்துருந்தானு, எங்கே தான் கிடப்பானோன்னு தெரியல. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுமா தலையை தூக்க போட்டுருவோம் எழுதுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா தாஜ்மஹாலுக்கே முன்னோடியாக இந்த பில்டிங் தான் இருந்தால் சொல்கிறாங்க, பேபி தாஜ். அதை பார்க்க தாங்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு வழியாக எப்படியோ பேபி தாஜ் அந்த அதுக்கிட்ட நம்ம இப்போ நடந்து வந்தாச்சுங்க. அந்த பேபி தாஜோட கதையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப இன்ஸ்பைராக இருக்குங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு ஸ்டோரிக்கு இங்கே இருக்குதுங்க. நான் உள்ளே போய்ட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் கோ. One ticket. कितना हाँ कितना one. 25 Google Pay. कैश. हाँ कैश cash only. छः को दीजिए को 500 change sir. 500 சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நீங்களுமே எதுவும் ஜிபே எதையுமே நம்பி வராதிங்க. மோஸ்ட் ஆஃப் இடங்கள்ல ஜிபே இல்லைங்க. இந்த இடம் செம அழகாக இருக்குங்க. அப்படியே தாஜ்மஹால் மையே என்ட்ரன்ஸுமே இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஷாஜகான் தன்னோட காதல் மனைவிக்காக கிட்டின ஒரு பிரம்மாண்டமான கல்றை தாங்க தாஜ்மஹால். ஆனால் இந்த பேபி தாஜ் வந்து ஒரு பொண்ணு தன்னோட அப்பாக்காண்டி கிட்டின ஒரு பிரம்மாண்டமான கல்றங்க. அதுதான் இந்த பேபி தாஜ். அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோங்க. இது நிறைய இன்ஸ்பயரான நிறையா ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். பேக் போட்டுக்கிட்டோ ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிட்டோ நம்மளால் உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டேங்காங்க. எல்லாம் நம்மளோட பேக்கு நம்ம இங்கே கிளாக் ரூம்ஸ் இருக்குது, அதில் வச்சுட்டு இப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. என்னங்க பெரிய தாஜ்மஹாலுக்கே இது தாங்க ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கான். தன்னோட அப்பா அம்மாக்காண்டி ஒரு பொண்ணு வந்து கெட்டின ஒரு மிக பிரம்மாண்டமான கலரை தாங்க இந்த இது இங்கே யூஸ் பண்ணியிருக்க. எல்லா இதுவுமே தாஜ்மஹால்லையுமே பண்ணியிருப்பாங்க இதேமாதிரி. நம்ம இப்போ இந்த பேபி தாஜ்குள்ளே உள்ளே போக போகிறாங்க. செருப்பு போட்டுட்டு உள்ளே போகக்கூடாதாங்க. செருப்பை கழட்டிட்டு இவருங்காலில் தான் போகணுமா, அதனால் செருப்பை போய் கழட்டிட்டு வந்தோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இது வந்து நூர்ஜஹான் வந்து அவங்களோட அப்பா கல்வின்னு தான் கெட்டின கலரை தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க அம்மாவையுமே அவங்க கூடயே இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வெறும் பில்டிங் மட்டும் இல்லைங்க, இதுதான் முகல் எம்பையரோட கட்டடக்கலைக்கான ஃபர்ஸ்ட் லைனே இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுலேயே இதுதாங்க ஃபஸ்ட்டு வாட்டி தன்னோட பேரண்ட்ஸ்க்காக கெட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதாங்க நூர்ஜஹான் அவங்களோட அப்பா அம்மா கலருங்க. 2 பேரையுமே ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க கிட்ட கிட்ட. இது எந்த சைடு இருந்து நம்ம பார்த்தாலுமே ஒரே மாதிரியாக தாங்க தெரியும். அதேமாதிரி இங்கே ஒரு 4 சைடு 4 தூண்கள் இருக்குங்க. அந்த தூண்களுமே எதனா போகமோ அந்த மாதிரி வந்தால் ஒரு வேளை கீழே விழுந்தாலுமே வெளியோடி விழுகிற மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. லைட்டாக சாஞ்சு இருக்கும்.
அதே மாதிரி இதுக்குள்ளே மொத்தம் 7 கல்லறைகள் இருக்குதுங்க. நூர்ஜஹானோட அப்பா அம்மாவோட, அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஸ் ஒரு 5 பேரோட கல்லறையுமே சேர்த்து மொத்தம் 7 கல்லறைகள் இதுக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. என்ன தாஜ்மஹால், இந்த பேபி தாஜ், அது ரெண்டுமே காதல் அண்ட் ஒரு இழப்போட சின்னமாக கட்டப்பட்டது தாங்க. ஆனால் தாஜ்மஹால் வந்து ஒரு பேரரசர் ஷாஜகான் அவங்களோட பிரம்மாண்டமான ஒரு காதலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இன்னைக்குமே இருக்குது. அதே மாதிரி இந்த பேபி தாஜ் வந்து ஒரு மகளோட ஒரு அன்பையும் பாசத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இப்போ நிறையா தாஜ்மஹால் பார்க்க வர நிறையா பேர் இங்கே மோஸ்ட்லி வரதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே நிறையா பேர்த்துக்கு தெரியவுமே இல்லைங்க. நீங்கள் யாரும் ஆக்ராவுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. தாஜ்மஹாலில் கூட உங்களுக்கு இந்த அளவு ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க தாஜ்மஹாலை விட. இப்போது ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க டீம்லாம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க இந்த பேபி தாஜ்லாம் போய் விசிட் பண்ணி விலாக் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க இங்கே வரல. தாஜ்மஹாலுக்கும் ஆக்ரா போர்ட்டுக்கும் மட்டும்தான் போயிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு இது தெரியாமல் கூட இருந்துக்கலாம். எனக்குமே பேபி தாஜ்னு ஒன்று இருக்குதுங்களே தெரியும். ஆனால் இதோட இந்த மாதிரியான கதைகள் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நான் இங்கே வந்த அப்புறம் தாங்க இந்த மாதிரியான ஸ்டோரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி இதை ஒருவேளை விஜய் சித்து அவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா, சித்துமா நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் ஆக்ரா வந்தீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணி வாக் பண்ணி போடுங்க. நீங்கள் வாக் பண்ணி போட்டிங்கன்னா அது நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகும். தென் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து தன்னோட பேரண்ட்ஸ்க்காக ஒரு நினைவு சின்னமே கெட்டினது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியலைங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி இங்கே நிறையா பேர் வர்றதுனால இங்கே உள்ள வேலை பார்க்குற அவங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தாஜ்மஹால் தெரியும். ஆனால் நீங்கள் யாருன்னா பிளாக் தாஜ்மஹால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரி, எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம இப்போ அந்த பிளாக் தாஜ்மஹால் தாங்க போக போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட வெறும் 2000 ரூபாயில் தான் ஆக்ராவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. என்னடா சொல்கிறேன், வெறும் 2000 ரூபாயில் எப்படி ஆக்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ மெக்தபா பாக் அப்படிங்கிற அந்த ஒரு கார்டனுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். அங்கே தான் பிளாக் தாஜ்மஹாலுக்கான பேஸ்மெண்ட்டே இருக்கலாம். சரியான வெயிலை வச்சு கொளுத்தி எடுத்துகிட்ருக்கு. நம்ம இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்கணும். देसी माल है, ऑटो वाला चक्की चलती थी, ऑटो वाली हो गई है। ஏதோ சொல்லுதாரு பையன். ये रबड़ी है, ये थोड़ा कुछ कम ना है या ठीक बनाना रोटी आना ठीक। ये जूस है, ये हो गई आपकी बन के तैयार। फिनिश यस हो गई। அடிக்கிற வெயிலுக்கு சமத்தனமான ஒரு டிஷ்ஷுங்க நம்ம பையா ரெடி பண்ணி வந்தார். இது நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டுமே நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணேன், நல்லா தாங்க இருந்துச்சு. அது பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், லாஸ் ஃபைனலி நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. வெறும் 25 ரூபா தான் வைக்குள்ளே வரைக்கான டிக்கெட்டு. நம்ம எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லானாலுமே இதுக்குள்ளே இருந்துக்கலாம். 25 ரூபா தான். செம அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த பிளேஸு. நிறையா பேர் ஃபேமிலியாக இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த இடமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரலாம், என்னடா தாஜ்மஹாலுக்கு சோலோவாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, அதுவே எல்லாருமே கப்புள்ஸாக தானே வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோலோ ட்ராவல்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி கப்புள்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபேமிலிஸுமே அதிகமாக இங்கே விசிட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் இப்போ எவ்வளோனா சோலோவாக வேணாலும் வரலாம், ஃபேமிலியாக வேணாலும் வரலாம், கப்புள்ஸாக வேணாலும் வரலாம். எப்படி வந்தாலும் செம வைப்பாக இருக்கும் உங்களுக்கு.
அட இவங்க ஏதோ மரத்துலேருந்து பறிச்சுட்டு இருக்காங்களே, என்னன்னு போய் பார்ப்போம். நமக்கு செம பசியாக தான் இருக்கு. அட இந்த பழங்க, இது செமத்தனமாக இருக்குமேங்க. இது நான் உடன்குடி எங்கள் வேலை பார்க்குற இடத்துல அஞ்சு சாப்பிட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிக்கிட்டு போங்க. சோப்பாக இருந்தால் தானே பழம், ஆனால் இந்த பழம் வந்து கருப்பாக இருக்குது பழம், சோப்பாக இருக்கிறது காய்ங்க. பார்த்தீங்களா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தாஜ்மஹால், தாஜ்மஹால் பிறகு பார்ப்போம். இங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே எதுவும் பழம் கிடக்கான்னு பார்ப்போம். அப்போ பாத்ரூம்ல தான் இது தாங்க அந்த கருப்பு பழம். கருப்பு தாஜ்மஹால் பேஸ்மெண்ட்டில் கருப்பு பழம். என்னடா பிளாக் தாஜ்மஹால்னு ஒயாமல் சொல்லிக்கிட்டே இருக்க, அது நாங்கள் பார்த்ததே இல்லையடா அப்படிங்கலாம் பார்ப்பீங்க. ஆமாங்க, பிளாக் தாஜ்மஹால்னு ஒன்று கட்டியிருக்க வேண்டியதுங்க, ஆனால் அதை கட்டலை. அதுக்கான பேஸ்மெண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதை பற்றியும் தான் நம்ம இந்த வாக்கில் எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே தாஜ்மஹாலுக்கு ஃபேமிலியாக வருவாங்கன்னு. அதே தாங்க அந்த பின்னால் போகிறாங்க பாருங்க, அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பாட்டி மார்க அந்த மாதிரி. அது விருதுநகர் கிட்ட ஏதோ அருப்புக்கோட்டை ஊர்லேருந்து வந்திருக்காங்களாம். அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாரும். குரூப் ட்ரிப்பாக வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஏஜ்டு பீப்புள்ஸ் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ட்ரிப் வந்திருக்கிறாங்க. இந்த வயசுலேயுமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம இன்ஸ்பைராக இருக்குது அவங்க பார்க்குற போது. நீங்கள் எதை பார்க்குற யாருன்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலன்னா சீக்கிரமாக உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது வாழ்கிறதுக்கு. வயசில்ல பறவைக்கு இல்ல துன்பங்கள் தூளாகி வேற லெவலுங்க, செமத்தனமாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த வியூவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆக்ரா வந்து கிளம்பி வந்துருங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. வெறும் 2000 ரூபா கையில் இருந்தால் கூட போதுங்க, வந்துகிட்டே இருக்கலாம். நான் நிற்கிறது தாங்க பிளாக் தாஜ்மஹால். அட என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே பாருங்கள், இது தாங்க பிளாக் தாஜ்மஹாலுக்காண்டி போடப்பட்ட பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அந்த பேஸ்மெண்ட் மேலே நின்று தான் நம்ம ஒயிட் தாஜ்மஹாலை பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல தாங்க பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ஷாஜகான் பிளான்லாம் போட்டு வேலைலாம் நடந்தது, பேஸ்மெண்ட்லாம் போட்டு தான் சொல்கிறாங்க. அதை இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், அதுக்கு இடையில யமுனை ஆறு ஓடிட்டுருக்கு. இங்கே ஓடி நம்ம நிற்கிறோம் இங்கே தான். ஆனால் அந்த பிளாக் தாஜ்மஹாலுக்கான பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளான்லாம் போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் ஷாஜகானை வந்து அவங்க மகன் அவுரங்கசீப் வந்து கைது பண்ணி வீட்டுக்கு காவலில் ஆக்ரா கோட்டையில் அடைச்சிருந்தாங்க. அதனால் அவங்களால பிளாக் தாஜ்மஹால் கட்ட முடியல. ஷாஜகானோட பிளாக் தாஜ்மஹால் கனவு தரமட்டமாகிட்டுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே உங்களில் மோஸ்ட்லியான பேத்துக்கு தாஜ்மஹால்லாம் லைஃப்பில் ஒரு வாட்டியாகி பார்க்கணுன்னு ஆசை இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கிளம்பி வந்துடுங்க. நோ பை ஏத்துவீங்க இன்னொரு 5 பேர் உள்ள ஏத்துறான். மனுஷனால ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியுதா பாருங்க. இதுதாங்க ஏதாவது ஒரு சிட்டிகளுக்கு போனாலே இந்த மாதிரி தான் ஆட்டோக்காரங்க ஊடலை கொண்டு வந்து விட்டுட்டு எங்கே போகணும் நம்மளை விட்டு பாடாப்படுத்திடுவாங்க. ரீசெண்டாக சென்னை நான் அப்படி வந்தப்போ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. நோ வேண்டான்னு சொல்லுவேன், ஆனாலும் கேட்க மாட்டேங்காங்க. எங்கே போகணும்னு நம்மளே போட்டு பாடாப்படுத்திகிட்டே இருக்காங்க. உங்களுக்குலாம் கோபி சுதாகர் பண்ணுறாங்களா, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏறி உட்காந்துட்டு நேரம் திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கும் நான் எங்கே தான் போகிறேன்னு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம இங்கே ஒரு லோக்கல் மார்க்கெட் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அதான் வாங்கினது போயிட்டுருக்கோம். அந்த அங்கே இருக்குது பாருங்கள், அதுதாங்க ஆக்ராவோட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ இல்லப்பா, முடியலை நம்மளால. நினைக்காங்களப்பா வீட்டில் நடந்து போக நினைக்காங்க. யாராச்சும் நடந்தா ஆட்டோ கூட்டில குறுக்க வந்து வரீங்களா ஏதோணும் எல்லாம் கேட்க மாட்டேக்கானுல. ஆட்டோ யாருன்னு சொல்றாங்க, அவங்களே வந்து நீங்க எங்க நிக்கிறீங்க? ரோட்டுக்கு நடுவுல இடத்தையும் நட்டு வச்சிருக்காங்களே, என்னன்னு தெரியலையா. போய் கிட்ட போய் பார்ப்போம் என்னன்னு. காட்டுறேன் என்ன கிட்ட போய் என்னன்னு. என்ன இது எல்லாம் ஃபுல்லாக ஒரே ஹிந்திலேயே எழுதியிருக்காங்க. சரி வேண்டாம் போவோம்.
ஒரு வழியாக எப்படியா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வரக்குள்ளே டிராஃபிக்கில் நம்ம நொந்தாச்சு. எப்படி ரைமிங்கு? அவ்வளோதான் ரைட்டு. நம்ம இப்போ இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இந்த மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்கு டிஷர்ட்டு ஷூ முதற்கொண்டு எடுத்துடலாங்க. செருப்பு ஷூ எல்லாமே நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்ப்போம். இங்கோடி இருக்க கடைகள்லாம் சும்மா ரோட் சைடில் இருக்க ஷாப்ஸ் வாங்க. ஆனால் இன்னும் உள்ளே போனோன்னா இங்கே பெரிய மார்க்கெட்டே உண்டான இதாக இருக்கனே. நம்ம அங்கே தான் போய் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்க்கணும். வாங்க மாட்டேன், எப்படியும் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு வரோம். நம்மக்கிட்ட எங்கே காசு இருக்கு வாங்கிக்கலாம். ஒரு இடம் விட மாட்டானோ போல இருக்கு. எல்லா இடத்துலையும் துப்பி வச்சிருக்கானுவ இருக்கணுவ. நம்ம காலையில் பார்த்தா ஆகிறாக்கும் இப்போ பார்க்க ஆகிறாக்கும் ரொம்ப வித்தியாசங்க. எப்பா நம்ம கிளம்புவோம், வேறு இடத்துக்கு போக வேண்டியதான். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா யமுனை ரிவருக்கு தாங்க போகிறோம். யமுனை ஆறு இங்கே தான் இருக்குது, யமுனை நதி. நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நிறையா பேர் சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏரியா கூட சைக்கிள் யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டுக் ஆட்டோஸ் தான் வச்சு அவங்க வேறு ரகடை பண்ணிட்டு கிடப்பான். 10 பேர் இதை ஏற்றி ஓட்டு அவனை பாட்டு சுற்றிட்டு கிடக்கானுவன். ஃபைனலி நான் யமுனை ரிவர்கிட்ட வந்துட்டேங்க. அதுக்கு யமுனை ரிவரில் போகிற இந்த பிரிட்ஜு தான் இது. ஃபுல்லாமே இரும்புலவே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 அடுக்கு பிரிட்ஜுங்க. நம்ம திருநெல்வேலியில் இருக்குமே அதே மாதிரி ரெட்டை பாலம் நல்லா இருக்குது. கீழே வண்டிகள் போகிறதுக்கு, மேலே ட்ரெயின் போகிறதுக்கு. இதே மாதிரி மொத்தம் 3 பாலங்கள் இருக்குது. நம்ம சென்டரில் உள்ள பாலத்தை தான் போய்ட்டுருக்கோம். ஒன்று அங்கோடி ஒரு பாலம், இதுக்கு அங்கோடி ஒரு பாலம். 3 பாலம் இருக்குது இந்த யமுனை பிரிட்ஜில். இந்த ஏரியாவில் மட்டும் ட்ரெயின் போதுங்க. மேலே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குமே. அந்த போதா மேலேயுமே ட்ரெயின் போகுது, கீழே நடந்து போகிறாங்க. அதுக்கு கீழே 6 போயிட்டுருக்கு. அதான் அங்கே பாருங்கள், அந்த சின்ன பியூவில் ஏதோ செஞ்சுட்டு கிடக்கானுங்கள ரவுண்டாக உட்காந்து எதை பண்ணிகிட்டு இருக்கானோ, சரக்கு எடுத்துகிட்டு இருக்கானு நினைக்கிறேன். இந்த பக்கம் சின்ன பிள்ளைல விளையாண்டுட்ருக்கானோ பாருங்கள், கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் உட்காந்து சரக்கு அடிச்சுருக்கானோ பார்த்தீங்களா? அதுதான் இது நடக்கிறவங்க ஒரு வழி. ஆனால் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வண்டிகளாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இங்கே பெரும்பாலும் ஒருத்தங்க கூட ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே முடிக்கணும். இங்கே செம்ம வியூங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதுலேருந்து அப்படியே ஒரு டைவ் அடித்தா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும். அட இது சாக்கடைங்க, பார்க்க தான் நல்லாயிருக்கு. இங்கே எப்படி பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை. அங்கே பாருங்கள், ஒழுங்காக தூர்வாரமாக கூட வச்சுருக்காங்க. அதை பாருங்களேன். இதில் வேறு டைவ் அடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். டைவ் அடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான், சாக்கடையில் குளித்த மாதிரி ஆயிருக்கும். என்னடா செருப்பையே காட்டுறீங்கன்னு பார்க்காதீங்க. இந்த செருப்பு அந்த மார்க்கெட்டில் எடுத்துக்கிறாங்க, 100 ரூபா அதான் வந்துச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா சரியான பசிங்க. ஏன்னா நம்ம எதனா ஒன்று சாப்பிட போகிறோம். இங்கே ஆக்ராவில் லோக்கல் ஃபுட்ஸ் நம்ம நல்லா ட்ரை பண்ண போகிறோம். இங்கே ஒரு கடை ரொம்ப ஃபேமஸான கடை ஒன்று இருக்குது, பிஜிலி கேரில். அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம். அங்கே போய் சாப்பிட போகிறோம். லெட்ஸ் கோ. திஸ் இஸ் அவர் சூப்பர் பவர் இந்தியா. நம்ம இந்தியா ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி ஆகணும்னு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இது இன்ன வரைக்குமே 1.77 மில்லியன் மக்கள் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருங்கு. நம்ம சிவாஜி படத்தில் ஒரு டைலாக்ஸ் வருவாங்க, பணக்காரனா ஆகிட்டே இருக்கலாம், கீழே எளியாகவே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது என்னமோ நம்ம இந்தியாவோட உண்மையான நிலைமையே அப்படி தாங்க.
நீங்கள் கேட்கலாம், இதுக்கு நம்ம இந்தியாவுக்கு என்னடா சம்மந்தம்? அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக உழைச்சாங்கன்னா அவங்க பெரிய ஆளாக ஆகலாம், அவங்க வீடு கட்டலாம், எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அதுலேயுமே கொஞ்சம் நிறையானா இருக்குதுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நான் எல்லாமே இப்போது நம்ம ஒரு நார்மலான இதில் இருக்கோம்னா, நமக்கு முன்னால் ஒரு 3 ஜென்ரேஷன்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க நம்ம இப்போ டெவலப் ஆகி இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நார்மலான இதில் இருக்கோம். ஆனால் இவங்க எல்லாமே நம்ம அந்த 3 ஜென்ரேஷன் முன்னால் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அவங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்க இன்னும் டெவலப் ஆகி எல்லாமே ஆகிறதுக்கு இன்னொரு 3 மேக்ஸிமம் ஒரு 2 ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் போகணும். இன்னும் இதில் மெயினாக காஸ்ட் ரிலிஜியன்லாம் வேறு ஸ்கோர் பண்ணுங்க. அதனால் இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுனா நம்மளோட கவர்மெண்ட் தான் அதுக்கான நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கான நல்ல எஜுகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுத்தா நம்ம இந்தியாவிலேருந்து வறுமைகள்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸு எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ விடிந்தி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு நம்ம எப்படியோ கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. அந்த இருக்கு பாருங்க, அதுதான் அந்த கடை. இவ்வளோ பேர் நின்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நல்லா ஃபேமஸான கடைங்க இது. எப்போதுமே க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் ஆக்ரா வரப்போலாம் மஸ்ட்ரியாக அந்த கடைக்கு வந்துடுவேங்க. அதான் அதே கடையில் தான் நம்ம இன்றைக்கும் நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம இப்போ ஆக்ராவோட ஃபேமஸ் டிஷ்ஷான அந்த பூரியை டேஸ்ட் பண்ண போகிறோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. இதோட ரேட்டு 50 ரூபாங்க. ஒரு பூரி 25 ரூபா. பூரியை அப்படியே பிச்சு அந்த சட்னியில் கொஞ்சம் வச்சு, அதுக்கு கொஞ்சம் ஊறுகாய் சட்னி அதில் கொஞ்சம் வச்சு, அப்படியே அந்த ஆனியனை வச்சு அப்படியே வாயில் தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ஆக்ரா வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த டிஷ் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த குருமாவே சனி டேஸ்ட்டுங்க. அதுவும் அந்த ஆனியன் வச்சு அவ்வளோதான், வேறு லெவலு. மஸ்ட்டு ட்ரைங்க. அவ்வளோதாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்கள கண்டினியூ பண்ணுறேன். பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. ஒருத்தனும் ஒரு ரூல்ஸு ஒன்றையும் ஃபாலோ பண்ண முடியாம இந்த ஒன்று. நான் அடுத்து எங்கே போயிட்டுருக்கேன்னா ஆக்ரா கோட்டைக்கு போகிறோங்க. ஆமாங்க, எங்கள் ஆக்ராவில் ஒரு ரெட் ஃபோர்ட் இருக்குதுங்க. ஷாஜகானை வந்து அங்கே தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தான் போகிறோம். மக்களே கொஞ்சம் அங்கே பாருங்கள் என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் இருக்கீங்களா இல்லையாப்பா ஆக்ராவில்? அது வந்து ஆட்டோ கிளீனரோ யாரும் கிடையாதுங்க. நம்மளுமே பேசஞ்சர் தான். ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு இழுத்து போட்டு பேக்கை முன்னால் வாங்கி வச்சுட்டு இப்போ தான் ஏற்றிட்டு போயிடுறோம். இந்த மாதிரிலாம் இப்போ தான் பாருங்களேன். என் பின்னால் இருக்குது இதுதாங்க ஆக்ரா ஃபோர்ட். பெரிய 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 கோட்டைகள்லாம் இருக்குதுங்க ஆக்ராவில். ஆனாலுமே ஆக்ராவில் மக்கள்லாம் ரோட்டு ஓரத்தில் குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வீடு கூட இல்லை. ஏன் ஒரு ரெண்ட் வீடு எடுத்து கூட வாழ்கிற அளவுக்கு கூட அவங்க நிலமை இல்லை. அந்த அளவில் இப்போதைக்கு ஆக்ரா சிட்டி இருக்குது. ஆனால் ஆக்ராவில் கல்லறைகள்லாம் பல பல கோடிகள் கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. ஆனால் இந்த காலத்தில் மக்கள் வாழ்றதுக்கு ஒரு சின்ன வீடு கூட கட்டி கொடுக்க முடியல நம்மளோட கவர்மெண்ட்டால். இதெல்லாம் பார்க்குறப்போ சக மனுஷனா எனக்கு வருத்தமாக தாங்க இருக்குது. என்ன பண்ண நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்மளால் ரெக்வஸ்ட் அண்டு ஏதாச்சும் பேச தான் முடியும். எல்லாமே அரசாங்கத்துக்கு கையில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ராலே எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ் இருக்குங்க. அதை தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கே இருக்குன்னு லாஸ்ட்டு தலைமை மாட்டிட்டோம் வந்தேன் கையில். One piece. This name? वाटरमेलन बोलते हैं. Water? वाटरमेलन. Watermelon. पता है. பார்க்குறதுக்கே எச்சி ஊறுதுங்க. நீங்கள் ஆக்ரா வந்தீங்கன்னா மறக்காமல் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு குச்சை எடுத்து அப்படியே வாயில் போட்டால் அவ்வளோதான், வேறு லெவலில் இருக்குங்க. என்னடா இருட்டிட்டு அதுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்ராவோட நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? அதனால தான் ஆக்ராவோட நைட் லைஃப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நைட் லைஃப் இல்லைங்க. ஆக்ராவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா அது டிராஃபிக் தாங்க.
அதுலேயும் முக்கியமாக அந்த ஆட்டோ அந்த டுக்டுக்காரங்க தான். சிட்டிக்குள்ளே பெரும்பாலும் நம்ம பஸ்ஸஸ் பார்க்க முடியாது, ஆனால் இவங்க தான் போட்டு நம்ம படாப்படுத்திடுவாங்க. என்னடா இந்த டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் வருதான்னு பார்ப்பீங்களா? ஆம்புலன்ஸ் இல்லைங்க, பாருங்களேன் நீங்களே. வெறும் சும்மா அந்த போலீஸ்காரங்க தாங்க, சும்மா போலீஸ் வண்டியில் அந்த சைடான போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கானுவ. நானும் ஏதோ ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னு நினச்சி இப்போ நிறைய இடங்கள்லாம் பார்க்குறேன், பார்த்தா சும்மா போலீஸ்காரங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டுருக்காங்க, ஆனால் சைரன் போட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெங்களூர் அந்த எங்கேயுமே அந்த அளவு இந்த மாதிரிலாம் சைரன் போட்டு சுற்றிட்டு கிடக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எதுக்கு எடுத்தாலும் சைரன். நம்ம அடுத்து இங்கே ஆக்ராலே ஒரு ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். நீங்கள் வந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரு அவேர்னஸோட சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நம்ம இப்போ ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோங்க. நேற்று நைட்டு நம்ம ஆக்ரா நைட் லைஃப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோங்க. இதுதான் நீ சொன்ன ஃப்ரீ ஸ்டேயாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, இதுதான் நான் சொன்ன ஃப்ரீ ஸ்டே. இது வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. நம்ம இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு தான் கிளம்ப போகிறோம். மணி கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. நம்ம டுக் பிடிச்சி நேராக தாஜி என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டோம் வந்தாச்சு. செம்ம அழகாக இருக்குங்க இந்த என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. கிரவுண்டே பார்க்குறதுக்கு செம்ம நீ அழகாக இருக்குது. மணி 6 மணி தான், இப்போவே இருந்து விளாண்டுருக்கானுவ. எங்கள் கேப்டன் பாஸ் மட்டும் இப்போ வந்திருந்தா கூட்டி போய் மேட்ச் ஏகாச்சு விளையாடலாம். தாஜ்மஹால் சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாலேயே ஓப்பன் பண்ணி வருவாங்க. நீங்கள் தாஜ்மஹால் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. நீங்கள் கரெக்டாக ஒரு 5:30 ஆக்குலாம் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஆனால் நீங்கள் யாருன்னா வரதா இருந்தால் கரெக்டாக 5:30க்கு எங்கள் என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு க்ரௌடுமே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தாஜ்மஹால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாங்க. அதே மாதிரி நீங்கள் வரதா இருந்தால் உங்களோட பேக்ஸு அந்த மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ரயில்வே ஸ்டேஷன்லேயே லாக்கர் ரூம்ஸ் உண்டுங்க, அங்கேயும் வச்சுட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே தாஜ்மஹால்லையுமே நம்ம வெஸ்டர்ன் கேட் அந்த ஏரியாவில் ஒரு லாக்கர் ரூம்ஸ் இருக்குது, நம்ம அங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ அங்கே வைக்கிறதுக்கு தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். உங்கள் யாருக்குன்னா யூடியூப் சஜஷனில் நம்மளோட சேனல் வந்துருந்துச்சுன்னா அது யூடியூப் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணி அங்கே உள்ள லோக்கல்ஸோட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரியல் எமோஷன்ஸ் அண்டு ரா ஸ்டோரிஸு எல்லாத்தையுமே நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க, நம்ம எல்லா சிட்டிஸை பற்றியுமே. அதே மாதிரி நான் வந்து ட்ராவல் பண்ணி நான் கற்றுக்கிட்டது, அதே மாதிரி நான் இன்னும் கற்றுக்கிட்ட போகிறது, அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதே மாதிரி நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறது எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுக்காண்டி தான் இந்த ஒரு சேனலில் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கிறதுனாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ராவல் வந்து ஒரு நெசசரி ஒரு இன்றியமையாதது. ஏன்னா ட்ராவல் வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயணப்பட்டு ஆகணும், அதனால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். அதுலேயும் மஸ்ட் ட்ரை சோலோ ட்ராவலிங். இதுதான் நான் சொன்ன லாக்கர் ரூமுங்க. இதுக்குள்ளே தான் நம்ம பேக்ஸில் எல்லாத்தையுமே லாக்கரில் வச்சுட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. இதில் மேக்ஸிமம் 20 rupees கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேங்க. நம்ம பேக்கெல்லாம் உள்ள லாக்கர் ரூமில் வச்சாச்சிங்க. இதுக்கு 20 ரூபா தான் கேட்குறாங்க. அவங்க தர அந்த ரசீதை வந்து துடைக்காமல் வச்சுக்கோங்க. அது தொலைஞ்சிட்டுனா பேக் எடுக்க ரொம்ப சங்கடமாயிருங்க. லாங்குவேஜும் நமக்கு தெரியாது, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ரசீதை பத்திரமா வச்சுக்கோங்க. மணி இப்போ அதிகாலை 6:15 ஆகுதுங்க. ஆனால் 6:15 பாருங்கள் எவ்வளோ பேர் குடும்பமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. எதையும் தாங்க இங்கே தாஜ்மஹாலுக்குனா கப்புள்ஸ்லாம் வருவாங்கன்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தாஜ்மஹாலில் அவ்வளோ குடும்பங்கள் வராங்க. இங்கே பாருங்கள் பின்னால் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கன்னு. முன்னாலேயும் நிறைய பேர் போகிறாங்க. நீங்களுமே தாஜ்மஹால் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஈஸியாக கிளம்பி ஆக்ராவுக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துடுங்க. ஆக்ராவிலேருந்து வெறும் 20 ரூபா தாங்க, தாஜ்மஹாலுக்கே வந்துடலாம். இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் கைடெலாம் இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் நான் டூரிஸ்ட் கைடெலாம் எடுக்கலைங்க. இங்கே எப்படியும் நிறையா பேர் நம்ம உள்ளே எடுப்பாங்க, நிறையா ஃபாரினர்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அப்படியே ஹிஸ்ட்ரிலாம் அவங்க சொல்லும் போது நம்ம அதை அப்படியே சரியானு கேட்டுட்டு அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஃப்ரீயாகவே நம்ம சைடு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அதை காட்டி மெனக்கெட்டு சைடு எடுத்து 1000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு யாரும் எடுக்கையில் நம்ம அப்படியே கேட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான். இதுதான் ஒரு சிம்பிள் டிப்ஸ்.
தாஜ்மஹாலுக்கு உள்ளே போனோம்னா கரெக்டாக 50 ரூபா டிக்கெட்டுங்க. இங்கே கவுண்டரில் இருந்து எடுத்தால், நம்ம ஆன்லைன்லேயே எடுத்தால் 45 ரூபா. அதே மாதிரி தாஜ்மஹாலுக்குள்ளே அந்த டாம்பு இருக்குது, அந்த ஏரியாக்குள்ளே அந்த கல்லறை இருக்க அந்த இன்சைடு போனோம்னா அதுக்கு வந்து 200ரூவாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த கல்லறையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 200ரூவா டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாங்க. நான் இப்போ உள்ளே போகலைங்க, நான் வெளியே அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்கள் யாருன்னா தாஜ்மஹால் வரப்போ வீக் டேஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் இருந்து லைன்ல வாங்கிக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே மக்களாக ஒன்றா நின்று டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி வீக்கெண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பயங்கர குறைவாக இருக்குங்க. அதனால் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதான் நல்லது. இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுமே வீக்கெண்டு தான். ஆனாலுமே நம்ம கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம காலையிலேயே வந்துட்டதுனால அந்தளவுக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது. அதனால் நம்ம கவுண்டரில் நின்று அப்படியே டிக்கெட் வாங்க போகிறோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்குற லைனில் நின்று வாங்கினாலும் அது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. அதனால் நம்ம எப்போதுமே கவுண்டரில் நின்று தான் வாங்குவோம். மணி இப்போ ஒரு 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க இப்போவே. இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் ஆன்லைனில் வாங்கிக்கோ. ஹை சோட்டு. इधर से ले आ बिट्टू। वन 5 आदमी के दे दीजिए तो भैया। அவ்வளோதாங்க, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இது 50 ரூபா ரேட்டு. இந்த டிக்கெட் கூட ஒரு டோக்கன் வேறு நமக்கு தருவாங்க. இந்த டோக்கன் நம்ம தொலைச்சிடக்கூடாது. இது தொலைச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தொலைச்சேன். என்ன பாய், தேங்க்யூ. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ டோக்கன் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். आगे निकलो, बंद करो ये वीडियो. இங்கே எல்லாருமே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நான் ஒருத்தன் தான் சிங்கிளாக வந்து சுற்றிட்டு கிடக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். அவ்வளோதாங்க, இதுவும் ஒரு நல்லா தாங்க இருக்குது. அப்படியே உள்ளே போய் வைப் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அப்படியே இந்த நேராக போய் அந்த லெஃப்ட் திரும்பணும்னா தாஜ்மஹால் தெரிஞ்சிருவாங்க. அந்த அங்கேருந்து பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள் தாஜ்மஹால் கோபுரம். நேராக போய் அங்கே உள்ளே போயிட்டா ஃபுல்லாக உள்ளே போயிடலாம். இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஷாஜகான் மும்தாஜ் எவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மும்தாஜுக்கு மட்டும் தெரியாதுன்னு. ஆனால் மும்தாஜுக்குமே ஷாஜகானோட லவ் எல்லாமே தெரியுங்க. நான் சொன்ன மாதிரியே ஷாஜகான் எந்த அளவுக்கு மும்தாஜ் மேலே காதல் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு மும்தாஜுமே ஷாஜகான் மேலே காதலோடு தாங்க இருந்தாங்க. அதனால அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரு இது தாங்க இந்த தாஜ்மஹால். நீங்களே பாருங்க, இவ்வளோ பெரிய உலக அதிசயத்தையும் ஒருத்தங்க நினைவாக மட்டுமே ஒருத்தர் கட்டியிருக்காருன்னா அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம இந்த மைனாபுர வில்லி ஆட்டம் அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? அந்த மாதிரி கேரக்டராக தான் ஷாஜகான் இதை கேட்டிருப்பாங்களா? ஏன்னா மும்தாஜ் வந்து பிரசவத்தமாக இருக்கும்போது கூட போர்க்களத்தில் ஷாஜகானோட தாங்க இருந்தாங்க. நீங்கள் சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க, ஷாஜகான் லவ் எல்லாத்துக்கும் தெரியும், மும்தாஜுக்கு தான் தெரியாமல் போயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ நிறைய இது அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அது படத்துக்காண்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஷாஜகானுக்கு மொத்தமாக 6 ஒய்ஃப் இருக்கிறாங்க. அதில் 3வது ஒய்ஃப் தான் நம்ம மும்தாஜ் மஹால். அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 5 வருஷமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மற்ற கல்யாணங்கள்லாம் அரசியல் கல்யாணங்கள். அந்த காலத்தில் வந்து அரசியல் கல்யாணங்கள் வந்து மன்னர்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த இன்னுமே மும்தாஜ் ஷாஜகானோட லவ் பற்றி சொல்லணும்னா, ஷாஜகான் வந்து போருக்கு போயிட்டாருங்க. மத்திய பிரதேச அந்த மாநிலத்தில் புர்கான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் போயிட்டார். அந்த டைமில் கூட மும்தாஜ் வந்து அவங்க கூட தான் இருந்தாங்க. மற்ற மனை எல்லாமே அவங்க வந்து இங்கே கூட்ட இருந்தாங்க. ஆனால் மும்தாஜ் வந்து ஷாஜகான் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி போர் டைமில் தான் மும்தாஜ் வந்து ஒரு 14வது அவங்க வந்து குழந்தை பெற்றெடுக்க அந்த டைமில் பிரசவ டைமில் தான் அவங்க இறந்துட்டாங்க.
அப்படி இறந்த மும்தாஜ் அவங்களுக்கு தான் ஷாஜகான் இவ்வளோ பெரிய கல்லறையை கட்டி அதுக்குள்ளே மும்தாஜ் அவங்கள புதைச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க பாருங்க, அதான் அங்கே மும்தாஜ் ஷாஜகான் அவங்களோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வழி. நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்தப்போவே உள்ளே போய் பார்த்துட்டேங்க, அதனால் நான் இன்னைக்கு பார்க்குறதுக்கு போகலை. தென் அதே மாதிரி இந்த ட்ரிப் என்கிட்ட அவ்வளோவா காசும் இல்லைங்க, அதனால் நம்ம உள்ளே போகலை. நீங்கள் ஒருவேளை வரப்போ டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயுமே டிக்கெட் கொண்டு இருக்குங்க. நீங்கள் இங்கே டிக்கெட் எடுத்து கூட நீங்கள் உள்ளே போகலாம். உள்ள வீடியோகிராஃபிங் அந்த மாதிரி எதுவுமே அலௌடு இல்லைங்க. அலௌடு இருந்தால் கூட நான் போய் எடுத்து உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வீடியோ எடுத்து, ஆனால் எதுவுமே அலௌடு இல்லை. அதனால் நம்ம ஏன் 200 செலவு பண்ணி போகுதுன்னு தான் போகலை, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால. ஆனால் ரீசெண்டாக விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க இங்கே வந்திருக்கப்போலாம் உள்ளே போய் வீடியோ எடுத்து விலாக் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்களா இல்லாட்டி தெரியாமல் எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் உள்ளே வீடியோகிராஃபிக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மும்தாஜோட பிரிவு வந்து ஷாஜகானை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஷாஜகான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருந்தாங்க அவங்க மும்தாஜை பிரிஞ்சு இருக்கிறீங்கள. அவங்க அப்படியே அலோன் ஆகியிருந்தாங்க, தனியாக தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டுதாங்க. அந்த மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து வெளியே வராங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து தான் அவங்க வெளியே வரதா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட மன்னர்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம மாதிரிலாம் ஏமாத்துறோம் பாருங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து தான் ஷாஜகான் கிட்ட அவங்களோட காதல் மனைவி மும்தாஜ் அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்க இறந்த அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான உலகமே வியக்க அளவில் ஒரு நினைவு சின்னம் கெட்டுறதா அந்த பிளானை வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லி அதுக்கான திட்டங்கள்லாம் தீட்டி கிட்டத்தட்ட 22 வருஷமாக 20,000 லேபர்ஸை வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்கள் கிரானைட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தாஜ்மஹாலில் 4 பக்கமே ஒரு 4 தூண் மாதிரி இருக்கலாங்க. அதுவுமே லைட்டாக சாஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு பூகமோ அந்த மாதிரி வந்தாலுமே வெளியோடி விழுகிற மாதிரி அப்போவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாஜகான் அவருக்காண்டியும் பிளாக் தாஜ்மஹால் கிட்டலான்னு ஒரு பிளான்லாம் போட்டு பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், நேற்று நம்ம அங்கே தான் போயிருந்திருப்போம். அதுதான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பிளான் போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் ஷாஜகானை வந்து அவங்களோட மகனை வந்து அவுரங்கசீப் வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி ஆக்ரா கோட்டையில் அடைச்சிருப்பாங்க. நான் இதோட 5வது டைமு தாஜ்மஹால் வந்திருக்கிறேங்க. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோ கூட இல்லைங்க நான் தாஜ்மஹாலில் இருக்க மாதிரி. ஏன்னா ஒருத்தர் யாருக்கிட்டையாச்சும் கேட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு கேட்குற அளவுக்கு கூட நான் இன்ட்ரோவர்ட்டாக ஆனவன். ஆனால் இதில் ஹைலைட்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர். காதலுக்கே சின்னமாக தாஜ்மஹால், அங்கே கூட நம்ம 90s கிட்ஸு சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கோம். சிம்பிள் ஆஃப் லவ் முன்னால் கூட நமக்கு ஒரு கருணை கிடைக்கிற இல்லை பாருங்கள். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதும். அதே மாதிரி இங்கே ஒரு கைடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாருங்க, அதையும் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த தாஜ்மஹால் கட்டும் போது இங்கே வந்து வேலை பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து அங்கேவே லவ் ஆகிட்டான். அவங்க வேலை பார்த்த இடத்துல அவங்களே ஒரு கல்லில் வந்து அவங்க வேலை பார்த்தவங்க அவங்க அந்த அவங்களோட லவ்வரோட பேரை செதுக்கி இங்கே தாஜ்மஹாலில் வச்சுருக்காங்க. அதனால தாஜ்மஹாலில் ஒவ்வொரு கல்லுலேயுமே காதல் வாழ்ந்துட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே பார்த்தோம். ஷாஜகானோட கடைசி காலத்தை நம்ம பார்க்கலாம். கடைசி காலத்தில் நம்ம இந்த போராளியிலே நேராக போனோம்னா ஆக்ரா கோட்டை இருக்கும். அதுலேயே அவர் ஒரு ரூம்லேயே அவங்கள வந்து அடைச்சிட்டாங்க. ரூமில் இருந்து அவர் ஆசையாக கெட்டின தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே அவர் லைஃப் முடிஞ்சது. ஆனால் அவங்களோட காதல் தான் இன்னைக்குமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கு உலகம் ஃபுல்லாக. என்னதான் ஜோடியாக தாஜ்மஹால். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம ஆக்ராவிலேருந்து கிளம்ப போகிறோம். அதுமாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தாஜ்மஹால் லைஃப்பில் ஒரு வாட்டியாக விசிட் பண்ணுவாங்க. தாஜ்மஹால் வந்து நம்ம இந்தியாவுடைய அடையாளமாக இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்க. அதே மாதிரி நம்ம மனுஷங்களோட அடையாளமாக இருக்கிறது இல்லைவங்க. அதனால் அன்பை பகிருங்கள். அவ்வளோதாங்க, ஸ்பிரிட் லவ். அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி. 2 hours later. चलो भैया, भैया
ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. நமக்கு நிற்காச்சும் ஒரு இடம் கிடச்சிருக்குங்க. இன்னும் நிறையா பேத்துக்கு இதுக்குள்ளே ஏறக்கு கூட இடம் கிடைக்காம வெளியவே நிற்காங்க. இது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே. நீங்கள் நம்ம ஊர்லலாம் ட்ரெயினில் சம்சா விற்று பார்த்துருப்பீங்க, முறுக்கு விற்று பார்த்துருப்பீங்க, டீ விற்று பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம திருநெல்வேலியில் அல்வா விற்று கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே தேங்காய்லாம் விற்கிறாங்க. அந்த சின்ன ஒரு பீஸ் தேங்காய் வந்து 10 ரூபாங்க இங்கே. அதுவுமே நிறைய பேர் இங்கே வாங்குறாங்க. நான் வாங்கலை, சும்மா வடக்கு ரயில்னால் சும்மா வாங்க. நம்ம பாய் பாருங்கள் எப்படி சாகசம் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுட்பால் அடித்து பார்த்துருக்கேங்க. படியில் தொங்கிட்டு வந்து கூட பார்த்துருக்கேன். இவர் நிற்கிறது பேர் என்னன்னு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்ம டெல்லி போய் சிறைக்கு ஒரு 10 மணி நேரமாச்சும் ஆகுங்க. நம்ம ஒரு வழியாக எப்படியே நம்ம படியில் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. எனக்காச்சும் உட்காராச்சும் இடம் கிடச்சிக்க. ஆனால் இன்னும் நம்ம கூட இன்னும் நிறையா பேர் நின்றுக்கிட்டே தான் வராங்க. மனசுக்கு வயசில்லை, பறவைக்கு இல்லை, துன்பங்கள். ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அதுவும் இந்த மாதிரி படியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நேச்சர் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு செம்ம ஃபீலாக இருக்குங்க. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ட்ரெயின் கிரேஸ் மாதிரிங்க. நீங்கள் நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் போகிறவங்கக்கிட்ட மொபைல் ஸ்நாச்சிங் பண்ணுறத. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அதை ரியலாகவே பார்த்தேங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னே வரும்போது நமக்கு முன்னால் உள்ள படியில் ஒரு பையா செல் நோண்டிட்டு இருந்தார். அவர் செல்லை தட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நான் பார்த்து சத்தம் கொடுத்தேன். ஆனால் அவர் கவனிக்கலை. லாஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட்டையப்பட்ட பையாவுக்கு ஒரே ஒரு கிக்கு மட்டும் கொடுத்தோங்க நம்ம சைடில் வரும்போது. அவ்வளோதான், அப்படியே ஓடியாச்சு. நம்ம உடனே அதை பார்த்து நம்ம ட்ரெயினில் உள்ள மற்ற எல்லாருமே நம்ம அப்ரிசியேட் பண்ணாங்க. தமிழ் வேலை கைட்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ட்ரெயினுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரெயின் தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயினில் எனக்கு நிறையா குட் மெமரிஸுமே நடந்திருக்கு, நிறையா பேட் மெமரிஸுமே நடந்திருக்குங்க. பொதுவாக ட்ரெயின்னாலே சேஃப்டி இல்லை, சேஃப்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உண்மை தாங்க. ஆனால் நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கிடணுங்க. எப்போதுமே ட்ரெயினில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கிடணும். இப்போ வேணால் என்ன வேணால் நடக்குங்க. நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது ட்ரெயின் வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போங்க. நான் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டேன். ஆனாலுமே எனக்கு ட்ரெயின் வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. ட்ரெயினோட மெக்கானிசம் எல்லாமே பார்க்குறப்போ ட்ரெயினுமே ஒரு வகையான ஒண்டர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஐயா ட்ரெயின் எடுத்தாங்களே, 3 பேர் ஓடியாந்து ஏறிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருந்து ரன்னிங்கில் ஏறுறது ஈஸிங்க. ஆனால் இந்த சைடு ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க எப்படி ஏறுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டார் இருந்தேன்னா. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்க. ட்ரெயின் எத்தனை மணி நேரம் ஹால்ட் டைமுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ரயில் யாத்திரிங்க அந்த அப்ளிகேஷன் இருக்குங்க, அதுலேயே எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம இந்தியாவோட தலைநகரத்தில் காலை வச்சாச்சுங்க. டைம் இப்போ கரெக்டாக 8:30 ஆகுதுங்க. நமக்கு 9 மணிக்கு தான் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குது. இன்னும் அரை மணி நேரத்தில் எப்படிடா டிக்கெட் எடுத்து நீ ட்ரெயினை பிடிக்க போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. அதுதான் நான் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆல் இண்டியா ட்ராவல் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆல் வேர்ல்டு ட்ராவலுமே ஒரு நாள் பண்ணுவோம். அதுவும் பட்ஜெட்டாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இன்னும் அரை மணி நேரத்தில் ட்ரெயின் இருக்குது, இப்போ அசால்ட்டாக போய்ட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. எப்படியும் அங்கே போய் அன்ரிசர்வில் நம்ம லைனில் நின்று டிக்கெட் வாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிரும். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் அன்ரிசர்வ் கவுண்டர் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தானே வரப்போகுது. நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், பயங்கர க்ரௌடுங்க. நம்ம டிக்கெட் எடுத்து வரைக்குள்ளே நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸே கிளம்பிடுங்க. ஆனால் நம்ம வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. வந்து யூடிஎஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அது மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே அன்ரிசர்வ் டிக்கெட்டுமே எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம், அதை கட்டி நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். பொதுவாகவே நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே ஓரளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இருக்குது. ஏர்போர்ட்டில், மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற அளவுக்கு ஒரு பேசஞ்சருக்கான பாதுகாப்பு, அவங்களோட திங்ஸுக்கான பாதுகாப்பு ரயில்வே ஸ்டேஷனில் இல்லைங்க.
இப்போ ரீசெண்டாக மகா கும்பமேளாவில் ஒரு 18 பேர் இறந்தாங்களே, அது இந்த சீசனில் தாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட திங்ஸு உங்களை எல்லாருமே நீங்கள் ட்ராவல் அப்போ பத்திரமா இருந்துக்கோங்க. அதுவும் மோஸ்ட்லி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பத்திரமா இருந்துக்கும். அதுவும் ஜென்ரல் கோச்சில் போகிறீங்கன்னா ரொம்ப 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 பத்திரமா இருந்துக்கோங்க. அதான் நல்லது. நம்ம கூட ஃபுல்லாமே இந்த நார்த்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க யாருமே நீங்கள் பெருசாக சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்க மாதிரிங்க 4-5 பேர். நார்த்துலனா ஒரு 10-20 பேர் அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் மொத்த நார்த்தில் உள்ள எல்லாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. நமக்கு லாங்குவேஜ் தெரியலனாலுமே நமக்கு என்ன ஒரு ஹெல்ப்னாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அதை ஃபன் பண்ணுறதோட தெரியலைங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. எப்படியாச்சும் இடம் பிடிச்சாகணும். ஃபுல்லாக வடக்கு நண்பர்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் பார்ப்போம், நிறைய பேர் இருக்காங்க. எப்படி நம்ம இடம் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோரை திறக்காமல் வச்சுருக்காங்க. டோரை திறந்துருந்தால் நம்ம ரன்னிங்லேயே ஏறி இருந்துருக்கலாம். இப்போ நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் யாராச்சும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாப்பாங்கெல்லாம் ஓடிட்டுருக்காங்க ட்ரெயினை பிடிக்க வைக்கி. பையாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டோர் திறந்தால் நம்ம ஏறிடலாம். டோர் எல்லாமே க்ளோஸ் தான். நார்மலாக தாங்க கூட்டம் இருக்குது. நம்ம எப்படியாச்சும் எல்லாம் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோரை திறந்து நடக்க சண்டே மட்டும் பாருங்க. चलो भाई चलो चल चल எப்போ நம்ம ஜென்ரல் கோச் ஏறினாலுமே இந்த சிங்கிள் சைடில் இருக்க சீட்டு தாங்க நம்ம பிடிப்போம். இது தாங்க நமக்கு சேஃபானது. இடமும் நமக்கு ஒரு ஆள் தான் உட்கார முடியும். ஆனால் அந்த சீட்டுக்கெலாம் போய்ட்டோன்னா 4, 5, 6, 7 பேர் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க இங்கெல்லாம் நார்த் சைடு. அதனால் நம்ம இந்த சைடு சிங்கிளாக உட்காந்துடலாம். இங்கேயுமே சம்டைம்ஸ் யாராவது வந்து உட்காந்துருவாங்க. நானும் இடம் கொடுத்துருவேன். 2 பேர் உட்காந்துட்டு கூட போயிருக்கோம் நிறைய இடங்களுக்கு. 3 பேர் கூட இந்த சிங்கிள் சீட்டில் உட்காந்துருக்கோங்க. பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த விண்டோ தாங்க. விண்டோ சீட்டு இருந்தால் போதுங்க. உலகத்தில் எங்கேனாலும் போவேன்றீங்க. ஒரு பையன் நம்மளை பார்த்து தம்ஸ்அப் பண்ணுறாரு. நம்மளாம் தம்ஸ்அப் பண்ணி விட்டாச்சு. இங்கே நார்த்தில் பொதுவாகவே யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனல்லாம் கேட்டு வாங்கி பார்க்குறாங்க. நான் இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. என்னால் எப்படி தான் சொல்ல முடியும் நம்ம சேனல். ட்ரெயினில் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லைங்க. நம்ம வந்து செகண்ட் கிளாஸ் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அந்தளவுக்கு பெரிய அளவு கூட்டம் இல்லை. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. வடக்கு நண்பர்கள் எல்லாமே வந்து உட்காந்துட்டாங்க, இடம் பிடிச்சிட்டாங்க. ட்ரெயின் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நோ ப்ராப்ளம். இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் நான் பெருசாக சென்னையில் ட்ராவல் பண்ணிக்கலைங்க. ஆனால் எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் சென்னைக்கு ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன். மெரினா பீச்சு அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான இடங்கள் மட்டும் தான் போயிருக்கேன். மற்றபடி சென்னையில் நான் ட்ராவல் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்னையில் ட்ராவல் பண்ணுவோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போட்டுருக்காங்க. கரெக்டாக 9 மணிக்கு கிளம்பி. ஃபோனுக்கு சார்ஜர் ஏற்றி போட்டுருவாங்க. சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. ஃபோனில் சார்ஜர் இருந்தால் தான் நம்ம டிக்கெட்டை எடுத்து காட்ட முடியும். ஃபோனில் தான் டிக்கெட் இருக்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா அவ்வளோதான். இப்போ தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டி போட்டாங்க. என்ன கொடுமை சார். சிக்னலுக்காண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. சரிங்க, நான் தூங்க போகிறேன். காலையில் பார்க்கலாம். பாய். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம டிசி முடிஞ்சதை தாங்க முடிச்சிருக்கோம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, பிரச்சனை இல்லைங்க. யூடிஎஸ் பாய். இதுதாங்க நான் சொன்ன அந்த யூடிஎஸ் ஆப்பு. எங்கேயுமே என்னைக்காச்சும் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு லைன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷனில் டிக்கெட் எடுத்துவோங்க. இது பேப்பர்லெஸ் டிக்கெட்டாகவும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாங்க. கிளைமேட்டு செமையாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் இப்போ நாக்பூர் ஸ்டேஷன்கிட்ட ரீச் ஆக போகுது. நாக்பூரில் மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நமக்கு கிளைமேட் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மழை பெஞ்சால் ட்ரெயின் ஜேர்னி செமையாக இருக்கும். போகும் பாதை தூரமே வா
அவ்வளோதாங்க அட்லாஸ்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. மழை கொட்டிகிட்டு இருக்கேன், செமையாக இருக்குங்க மலையில் ட்ராவல் பண்ணுறது. அவ்வளோதான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு அதுக்காக சொல்லுவாங்க. இப்போ மழை வந்துட்டுருக்கு, செம ட்ராவல். ரெயின் ப்ளஸ் சமோசா செம காம்பினேஷனுங்க. நம்ம 2 சமோசா வாங்கியிருக்கோம். இதோ ட்ரெயின் ட்ராவல்னாலே சமோசா இல்லாமல் அந்த ட்ராவல் ஃபினிஷ் ஆகாதுங்க. நீங்கள் பார்த்த மோஸ்ட்லி சேனல்ஸில் பொதுவாக ட்ராவல் ட்ரிப்பு போகிற வீடியோஸ் மட்டும் தான் விளாக் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி வரதை காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, திருப்பி வரதை தான் நம்ம நல்லா விளாக் பண்ணுறோம். போகிறப்போ நம்மளால் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம திருப்பி வரப்போ நம்ம ட்ரெயின் விளாக் வந்து கொஞ்சம் எடுக்கும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குங்க. ட்ரெயின் ட்ராவல்னாலே இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஃபுட்டு தாங்க. இங்கேயுமே நான் இப்போது அண்டா பிரியாணி, அதாவது எக் பிரியாணின்னு சொல்லி ஒரு பார்சல் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் டபுள் அண்டா பிரியாணி, 2 எக்கோட ஒரு பிரியாணின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். வெறும் சோறு, அதை கொஞ்சோண்டு ஏதோ ஒரு குழம்பு ஊற்றி ஒரு 2 முட்டையை வச்சுட்டு அதை போய் பிரியாணின்னு சொல்லி விற்கிறவங்க பார்த்தீங்களா. இதை நீ விற்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இதை போய் பிரியாணின்னு சொன்ன பார்த்தியா, அதான் பிரச்சனை. இதில் ஹைலைட் பாருங்கள், ஐஸ்கிரீம் குச்சி வச்சு நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோங்க. இப்போ வேறு வழி இல்லைங்க, நம்ம இதை தான் இன்றைக்கி சாப்பிட்டாகணும். இதான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதுவும் அந்த அரிசி எதுவுமே வேகவே இல்லைங்க, சும்மா பிசுன்ட்டு ஏதோ மாதிரி இருக்குது. சரி, வேறு வழி இல்லை. நீங்கள் எதுனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம பையா மாதிரி வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் கொண்டு வந்துருக்கங்க, அதுதான் பெஸ்ட்டு. இங்கே ட்ரெயினில் கண்டிப்பாக எந்த ட்ரெயின் ட்ராவல்னாலுமே சாப்பாடு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் வந்துட்டான் பாருங்க, அண்டா பிரியாணி குண்டா பிரியாணிட்டு. ஓகே, நம்ம போகிற இடம் எல்லாமே மழை தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுது. நான் நல்லா அங்கே ஒரு இடத்துல மழை பெஞ்சுருவாங்களே, அதே தான். ஒரு அளவுக்கு மேலே பண்ண அவ்வளோதாங்க, அட்லாஸ்ட் ஃபைனலி நம்ம விஜயவாடா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் விஜயவாடாவுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் தான் சென்னை சென்ட்ரலுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், 7.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதனால் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு தண்ணி எல்லாமே பிடிச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் சென்னை சென்ட்ரலில் மீட் பண்ணுவோம். கடைசியாக நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு சென்னையிலேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போகிறோங்க. அது பெருசாக விளாக் எடுப்பேனான்னு தெரில, மேபி எடுக்க மாட்டேன். நான் என் பேசிக்கலி சைட் டைப்புங்க. நான் ஏதோ நார்த் இந்தியாங்கனால நம்ம பாட்டு சில தூக்கி விளாக் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, அட்லாஸ்ட் ஃபைனலி நம்ம திருநெல்வேலி வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியை ஸ்டைலாகவே போட்டிருக்கீங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே பார்வைகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன மேஜிக் இருக்குங்க, பாருங்கள். டம்மி பாபா, இது கண்ணாடி உடஞ்சிட்டுங்க, தூரப்பட மனசு இல்லாமல் தான் அப்படி முன்னாடி சொருவி ஸ்டைலாக்கியாச்சு. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. நிறைய பேர் கண்டுபிடிச்சதாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ராவல் ரிலேட்டடோ இல்லாட்டி என்ன பற்றியோ இல்லாட்டி நம்ம ட்ராவல் பற்றியோ எந்த ஒரு கேள்விகள் எது இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.